ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இது போல் சாஃப்டான பஞ்சு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் போல் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் வறுக்காத வெள்ளை ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரவை முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 1 கப் போல் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அவலை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அவல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் போல் தயிரில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த அவல் கூட சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அவல் ரவை இது ரெண்டுமே ஊறட்டும். அவலும் ரவையும் நல்லா ஊறுற சமயத்தில் இந்த தோசைக்கு சூப்பராக பொருந்தக்கூடிய ஒரு சிம்பிளான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த சட்னிக்கு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌனாக ஆறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அது நல்லா கவனமாக நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 போல் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கலாம். 3-4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சட்னி செய்யும்போது எப்போதுமே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாம்பார், ரசம் இதிலெல்லாம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது எல்லாத்தையுமே எட்ட வச்சுருவாங்க. அதனால சட்னி செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா கருவேப்பிலையோட மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு சாரும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது ஒரு பக்கமாக வச்சுட்டு சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரவை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. கூடவே அவலும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த அவல் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ரவையும் ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஹோல்ஸாக வரும் பார்த்தீங்களா, அது போல் வேணும்னா கொஞ்சம் போல் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சோடா உப்பு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறுற சமயத்தில் நம்ம சட்னிக்கு ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளித்து ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பராக சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ரொம்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கு மந்தமாக ஊத்தாப்பம் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் பொன்னிறம் ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் சாஃப்டான தோசை ரெடி. சோடா உப்பு ஆட் பண்ணோன்னா அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னா நீங்கள் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிற சமயத்தில் இதை தயங்காமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.